கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழிச்சாலைகள்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு. நான் நாளைக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். 5 மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ஏற்காத சென்னை சேலம் 8 வழி விரைவுச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று இந்த அறிக்கையில அறிவித்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற சாலை போடுவதற்கு எதிரி அல்ல. விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு சாலை போடுங்கள் அல்லது மாற்று வழி காணுங்கள். இப்பயும் சட்டமன்றத்தில் அடுத்த நாளைக்கு உங்கள்கிட்ட படிக்கிறேன். இதுதான் திமுக கொள்கையா வச்சிருந்த மொழிய வேற ஒன்னும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. 8 வழி சாலை